பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாக இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாதவரும் மகச்சுமுள்ளவரும் கிருபை நிறைந்தவரும் அக்னிமயமானவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் ஈசாயின் அடிவேரும் தாவீதின் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமும் இயேசு கிறிஸ்து என்னும் நித்தியானந்த ஏகர் சக்கராதிபதி எல் ஷடாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜெகநாதா குரு பரநாதா சிரு அருளாதா இயேசு பிரதாசாநாதா ஜெகநாதா எளிய வேஷம் தரிச்சே இங்கவதரிச்சாலும் இமையோர் வந்திரஞ்சிட தெரிந்தாயே. ஒளி செய்யும் பணி முடி உயர் மன்னர் தொழும்படி உடுவழி காட்டிட பரிந்தாயே. ஜெகநாதா குரு பரநாதா திரு அருணாதா இயேசு திருக்குமராநாதா ஜெகநாதா. அமரர் மூற்றும் அறியார் அடிகள் சற்றும் அறியார் அருண் திறனறிவார் கர்த்தாவே. எமது பாவம் பொறுத்தே இரக்கமென் மேல் ஊகுத்தே எமை புறந்தாளும் மான பர்த்தாவே. ஜெகநாதா குரு பரநாதா திரு அருணாதா இயேசு திருக்குமராநாதா ஜெகநாதா. அருந்தவம் கையில் தங்கி அன்பிந்த கடல் பொங்கி ஆலயத்தில் தூதிக்க கழித்தாயே. அருந்தவன் கையில் தங்கி அன்பின்ப கடல் பொங்கி ஆலயத்தில் தூதிக்க கழித்தாயே. வரும் தவ மதியால் முன் மரமன்னன் தேடிடவும் மலர் முகம் காட்டாமல் ஒளித்தாயே. ஜெகநாதா குரு பரநாதா திரு அருள்நாதா இயேசு திருக்குமராநாதா ஜெகநாதா. எளிய
எளிய வேஷம் தரித்தே இங்கவதரிச்சாலும் இமையோர் வந்திரஞ்சிடத் தெரிந்தாயே. எளிய வேஷம் தரித்தே இங்கவதரித்தாலும் இமையோர் வந்திரஞ்சிடத் தெரிந்தாயே. ஒளி செய்யும் பணி மூடி உயர் மன்னர் தொழும்படி உடுவழி காட்டிட புரிந்தாயே. ஜெகநாதா குரு பரநாதா திரு அருளாதா இயேசு திருக்குமரநாதா. ஜெகநாதா குரு பரநாதா திரு அருள்நாதா இயேசு திருக்குமரநாதா. ஜெகநாதா வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் நடுவில் இருக்கிற என்ற ஒரே நம்பிக்கையினால்தான் உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பாடி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை புகழுகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறோம் அப்பா. நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒரு காரியத்தை நல்ல தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கும்பிட வரவில்லை, ஆராதிக்க வந்திருக்கிறோம். அடுத்து வாரந்தோறும் எல்லோரும் ஆலயத்துக்கு போகும்போது நம்மளும் ஆலயத்துக்கு போகிறோம். இது கடமை அல்ல, இது சுவாசம். கைகளை தட்டி, இது மூச்சு. ஏன்னா அவருடைய உயிர் தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மூச்சை நீர் தான் கொடுத்தீர் என்று அவருக்கு திருப்பி திருப்பி நன்றி சொல்லத்தக்கதாக இந்த மூச்சை என்ன நாள் வரை வைத்திருக்கிறேன் என்று நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கைகளை தட்டி, நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்கள் வாழ்விலே கிரியை செய்கிறது. நாம் ஆராதிக்க நாமாய் வருவதில்லை. இயேசுவை நாமாய் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தை நாமாய் அறிந்து கொள்வதில்லை. நம்முடைய ஜபமும் நம்முடைய தியாகமும் நம்முடைய உபவாசமும் நம்முடைய எல்லா அர்ப்பணிப்புகளும் குப்பை. நம்முடைய நீதிகள் நாம் அழுக்கான கந்தை. அப்புறம் எப்படி சார் இயேசுவிடத்தில் வந்தோம்? அது கிருபை. கைகளை தட்டுங்களேன். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் நாம் அசையப்படாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரச்சினால் நாம் என்றென்றைக்கும் சீயோன் பர்வதத்தை போலவே அசையாமல் இருக்கிறோம். இன்றைக்கும் தேவ மகிமை, தேவ கிருபை, தேவனுடைய சுய சித்தத்தை, தேவ சித்தத்தை செய்வதற்காகவே நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையான ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும்
விடுவிக்க தொடர்ந்து கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காகவும் இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கும்படி உம்முடைய கையை பிடித்து உம்மை இந்த உலகத்தில் நிறுத்தினேன் என்று பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தை. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது. விலங்கு ஒரு கட்டு, ஜாதி ஒரு கட்டு, குலம் ஒரு கட்டு, குலக்கட்டு, கோத்திரக்கட்டு, ஜாதிக்கட்டு, பணக்கட்டு, அழகு கட்டு, பணக்கட்டு, அப்புறம் ஈச்சைக்கட்டு, எல்லாமே ஒரு கட்டு தான். இப்போ லாசரு மரித்து போனான். லாசரு யார்? டக்குன்னு சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும். யார் அதை சொன்னது? நீ அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா? இயேசு கிறிஸ்துவோடைய ஃப்ரெண்ட், நண்பன், சிநேகிதன். இயேசு கிறிஸ்துவின் நண்பன் இறந்து போனாங்க. அவன் இறப்பாங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா அவர் தெய்வம். இறந்து அடக்கம் பண்ண வர பார்க்கலங்க. நான் சில வீட்டுக்கு நான் ரொம்ப நேசித்தவங்க வீட்டுக்கு மரணத்துக்கு போகவே மாட்டேன். என்னை தப்பாக நினைத்தவர்கள் உண்டு. இது கூட வரக்கூடாது. ஏன்னா அங்கே மயங்கிடுவேன். நான் என்ன செஞ்சிருவேன்? நான் எந்த இருந்து ரொம்ப அன்பாக இருந்தவங்க பார்த்தேன்னா அப்படி உள்ளண்டுருவேன். இந்த பசங்க ரெண்டு அப்படியே தாங்கி நான் பிடிச்சி எழும்ப முடியாது, உட்கார முடியாது, அப்படியே பிடிச்சிக்குவாங்க. இன்னைக்கு வர எல்லாரும் சொல்லுவாங்க, மாம்சத்தின்படி நாம் மற்றவர்கள் போய் துக்கிக்க கூடாது. எங்கள் அம்மா இறந்தனைக்கு அழுதுக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணார். சகோதரன், மாம்சத்தின்படி நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு. இறந்துருக்கிறது என்னை பெற்ற அம்மா, நான் அழக்கூடாதான். சரி, உங்கள் கருத்துக்கே வர்றேன். நாங்கள் யாரையும் மாம்சத்தின்படி யாரையும் மரமாரியே இருப்போம், உணர்ச்சிகளையே பிரதிபலிக்க மாட்டோம். பிரியாணி பார்க்கும்போது அப்படி உட்காந்துருக்கணும்ல. மனைவியை கட்டிட்டு குழந்தை பிறக்காம அப்படியே உட்காந்துருக்கணும்ல. மாம்சத்தின்படி அறிவோம் என்ற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உலகத்தில் வாழ்வரை உலகத்திற்கு துக்க வீட்டுக்கு போங்க, அழுகளோடு அழுகுங்கள், சந்தோஷப்படுங்களோட சந்தோஷப்படுங்கள். உலக உங்கள் அனித்தியமான பொருட்கள்னா உலகத்தின் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள், ஏழைக்கு இறங்குங்கள், எல்லோரோடும் சமாதானமாயிருங்கள், கூடுமானால் உங்கள் சாவரோடும் கையை தட்டுங்களேன். ஒரு ஹைலைட் தூக்கி போட்டாங்க பாருங்க, சட்டுன்னு பந்த. உங்கள் சத்துருக்களையும் சிநேகிதுங்கள். நம்ம ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்திருக்கும் தம்பி சதீஷ். பேசியிருப்பேன், நீங்கள் எதிர்த்து பேசவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் பேசிடுவேன், கண்ணா முன்னான்னு பேசுவேன். அடுத்த நாள் ரெண்டு பேரும் சமாதானமாக பேசிக்குவோம். நீங்களும் முகத்தில் காட்ட மாட்டீங்க, நானும் முகத்தை காட்டுவேன். எவனாவது குத்திருப்பான் அவங்க காதில், அதையும் கேட்டுட்டு கொஞ்சம் அந்த முகநாடி வேறுபடுவது எனக்கு தெரியும். உன் முகநாடி வேறுபடுவது எனக்கு. முகநாடியே வேறுபடாத ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில் குடும்பத்தில் பார்த்தோன்னா பெண்ணி மட்டும்தான். என்ன பேசினாலும் எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் அவனுக்கு. ஏன்னா அவன் என்னை புரிஞ்சிட்டான். இந்த ஆள் இப்படி தான் கத்துவான், இந்த ஆள் இப்படி தான் அசிங்கமாக பேசுவான், 4 பேர்கிட்ட எதுவும் சொல்லுவான். ஆனால் அவன் இதய நிறைய என் மேலே அன்பு இருக்கு. அவன் நல்லா சிரிப்பான். 500 ரூபாய் தெரியாமல் என் கையில் வச்சு கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு சட்டை பேண்ட்டு வாங்கி கொடுப்பான், அங்கிட்டு போய் பற்ற வச்சிருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால 30 வருஷம் அடங்கியிருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இயேசுடைய சிநேகிதன் மரித்து போனான். இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவனை அடக்கம் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். யூதர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கையின்படி 4 நாள் வர, 3 நாளுக்கு மேலே 4 நாள் வர அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள இருக்கும். 4ஆம் நாள் ஆயிற்று. 4 நாள் கழிச்சு தான் துஷ்டி விசாரிப்பதற்கு, துக்கம் விசாரிப்பதற்காக போகிறது போல போகும்போது சீசர், எங்கே போகிறீங்க? என் சிநேகிதனாகிய லாசரு நித்திரையை அடைந்திருக்கிறான், நித்திரையாய் இருக்கிறான், தூக்கமாக தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறார். சீடர்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போவாங்க போல்க.
அங்கே போன உடனே சிஸ்டர்ஸ் வராங்க. இப்போ நான் வந்து சதீஷ்கிட்ட போனேன்னா ஜெயந்தி வரும், மகி வரும், நீ வருவா, அங்கிள் அங்களுக்கு அதை கொடு இதை கொடு, கோபம் இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவீங்க. ஓடி வராங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அவருக்கு நிறைய, இப்போ ஊழியத்துக்கு போகிறார் நிறைய இடத்துல. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இங்கே வந்த பிறகு அட்டுழியம் செய்கிறாருன்னு இல்லை, ஊழியம் தான் செய்கிறாரு, டபுள் ஊழியம் செய்கிறாரு. இப்போ 2 இடத்துல அவர் கொடுத்த ஊழியத்தையும் செய்கிறாரு, இந்த ஊழியத்திலையும் உதவி செய்கிறாரு. அப்போ ஆனாலும் மனஸ்தாபம் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் வீட்டுக்கு போனோன்னு அண்ணன் வந்துட்டாங்க, அண்ணன் மீன் வச்சிடவா கறி வச்சிடவா அப்படின்னு முதல்ல கேட்பார். போனோன்னு அவன் தூக்கிட்டு வருவான், மகி தூக்கிட்டு வரும், ஜெயந்தி தூக்கிட்டு வரும். ஜெயந்தி எப்போ எப்படி இருந்தாலும் சரி எனக்கிட்ட மட்டும் அது எப்பவும் ஒரே மாதிரி தான், அதை கொண்டு வரும் இதை கொண்டு வரும். இப்போ நான் வந்தேன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் உள்ள எல்லோரும் வந்துடுவாங்க. அம்மா இருக்கும்போது அம்மாவும் வந்துடுவாங்க, தாத்தா வந்துடுவார், தம்பி சார்லஸ் வந்துடுவார், எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ சகோதரி 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. யார்? மரியாளும் ஓடி வந்துட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, உன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் ஐயா அப்படின்னு அழுகிறாங்க. இவருக்கு தெரியும் உயிரோடு எழுப்ப போகிறேன்னு. அந்த தங்கச்சி மாதிரி அழுதாங்க. பார்த்தீங்களா? அதை பார்த்து இவரும் அழுதுட்டார். தன் சிநேகிதனுக்காக லாசருவுக்காக இயேசு கண்ணீர் விட்டார், கைகளை தட்டி அழுதார். முன்னாடியே வந்து அவரால் மனசு தாங்கியிருக்க முடியாது. உயிர் செத்துப்போன மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல் உள்ளவர் ஒருவர் அந்த செத்துப்போன பிணத்தை உயிரோடு எழுப்பும் முன் அதற்காக துக்கத்தை பிரதிபலித்தார், கைகளை தட்டி. சில ஜடம் மாதிரியே இருக்கும் பாருங்க, நல்லதும் பேசாது கெட்டதும் பேசாது. ஏம்மா அந்த பொண்ணு இப்படி என் பையனுக்கு எடுக்கலாம் இருக்கு, என்ன சொல்கிறீங்க? அந்த சபைக்கு தானே போகிறீங்க. என் வாயில் எப்படி சொல்கிறது? ஒன்று கெட்ட பொண்ணுன்னு சொல்லு, இல்லாட்டி நல்ல பொண்ணு சொல்லு. என் வாயில் எப்படி சொல்கிறது? இப்போ பாருங்க நடக்கட்டும். கல்யாணம் நடக்கவே நடக்காது, கடைசி வரை நடக்காதுங்க. அந்த இடத்த வாங்க போகிறேன் சார், அந்த அம்மா அவசரம் விற்க போகிறாங்க. எப்படி சார்? ஐயையே அது விளங்காத இடங்க, அதுக்கு பில்லுங்க இருக்குது, 4-5 பேருக்கு மேலே இருக்குது. அந்த இடத்த கால் வச்சு வேலையும் செத்து போயிடானா அந்த இடம் கடைசி வரை விற்காது. சில அப்படித்தான் கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். இந்த 2 நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவா திருத்தல் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாய்ச்சொல்லில் வீரம் வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவா திருத்தல் வேண்டும். இப்போ தங்கச்சிமார் மரியாளும் மார்த்தாளும் சகோதரிகள் அழுத உடனே இயேசுநாதர் தன் சிநேகிதனை ஆகிய லாசருக்காக கண்ணீர் விட்டார். அப்போ ஆண்டவர் சொல்லித்தராரு, துக்கப்படங்களோட துக்கப்படுப்பா, மரம் மாதிரி இருக்காத. நீ ஜடத்திலையும் மாமிசத்திலையும் நீர்லையும் தண்ணிலையும் உண்டாக்கப்பட்ட ஒரு பிண்டம். மனுஷனுக்குரிய ஹியூமன் நேச்சர் உன்ட்ட இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சபைக்காரருக்கு மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்கள பார்த்து வாழ்த்த மாட்டாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் போய்கிட்டு இருக்கார், பூரண பரிசுத்தம், வெள்ளை, ஃபுல் வெள்ளை ஜோத்ராம் ஜோத்ராம் போகிறார். யாரையும் ஊழியக்காரன் மதிக்க மாட்டார். இப்படி என்னைய மாதிரி ஒரு காணப்பைய அது ஐயா மாதிரி இன்னொரு பாஸ்டர் ஓடி போய், ஐயோ தேவ மனுஷன் போடுற காணப்படி தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க ஐயா அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட் ஐயா அப்படின்னாரு. கேட்கலையா நினச்சிட்டு, ஐயா பிரைஸ் தி லார்ட். என்னடா இந்த உருமுறாரே இவர், ஏன் சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறார்? பிரைஸ் தி லார்ட்னு சொன்னான்னு வாயில் முத்து விழுந்துடுமா? இப்போ ஒன்று வந்து என் பேத்தி நேற்று உபவாசம் முடிச்சுட்டு வந்தா, இன்றைக்கி பப்ளிக்காக சொன்னார் தான் மனம் திரும்ப ஒருத்தனுக்கு சான்ஸு. என் பேத்தி வந்தா, கவனி நீயும் கவனி, சிரத்திக்கணும் மலையாளை. அப்போ நான் என் பேத்திக்கு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்ல மாட்டேன்ட்டா. உடனே இவனுங்க வம்புழுத்தானே, இவனும் அபியும், தாத்தாவுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லு, பிரைஸ் தி லார்ட் சொல்லு. அப்போ வந்து என் பாங்க தோணுன போது சொல்லுவா, எப்போ சொல்லணுமோ சொல்லுவா, சும்மா கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னா. எதில் செல்லம் கொடுக்கணுமோ அதில் தான் செல்லம் கொடுக்கணும். இது தாத்தா உபாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவள் சொல்ல வந்தவளை கூட சொல்ல விட மாட்டேங்கிறான். மற்றவருக்காக நீ செய்ய வேண்டாம், நீயா செய் அப்படிங்கிறான். நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக் கொடுக்கறது தான் பிள்ளைகளுக்கு.
நண்டு குஞ்சுக்கு எவ்வளவு நேராக நீந்த கற்றுக் கொடுத்தாலும் அது நேராக நீந்தாது. நாம் செந்தமிழும் என்னது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இது குற்றமாக சொல்லலை, குறைவாக சொல்ல. என் பிள்ளையை பற்றி எப்படி குறை சொல்லுவான்? இது நல்ல காரியம், அது யார் சொன்னாலும் செஞ்சிடணும். ஒரு அல்லையே சொல்லுங்க, இது நல்ல காரியம். அப்போ சோத்திரம் சொல்ல மாட்டேன்ட்டார், உருமுறாரு. அப்போ பின்னாடி யார் ஓடி இருந்தார்? ராஜா வராரு. பாஸ்டர் நான் தான் சோத்திரம் சொன்னேன், அந்த பாஸ்டர் சோத்திரம் சொல்ல. ராஜா கேட்குறாரு, ஏன் பாஸ்டர் ரொம்ப கோபத்தில் போகிறாருன்னு. அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வராருல பின்னாடி பேக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட கேட்டார். இல்லை கோபத்தில் இதுவரை நல்லா தானே பேசிட்டு வந்தார், கோபமெல்லாம் இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை எங்கள் அண்ணன் வந்து சோத்திரம் சொன்னாங்க, அவர் உருமுறாரே அப்படிங்க. நீங்கள் எந்த சபை? இந்த சபை. அவர் கையில் மோதிரம் போட்டிருக்காரா? ஆமாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் சோத்திரம் சொல்ல மாட்டோம், உரிமைத்தான் செய்வோம். அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் சோத்திரம் சொல்ல மாட்டோம், உரிமைத்தான் செய்வோம். பன்றி தான் உருமும். அது நிலத்தையே பார்க்கிறது, அசுத்தத்தையே பார்க்கிறது. கீழானவைகளை பார்க்கும் பன்றி தான் உருமும். விவேக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. நாம் எப்பவும் கர்த்தரை துதிக்கிறதிலும் மற்றவர்களை கனப்படுத்துறதிலும் முந்திக் கொள்ள வேண்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முந்திக் கொள்ளணும். ஹானர் பண்ணுறதில் நம்ம என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். நான் இந்த வீட்டில் நான் மெனி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மோளை? எல்லாருக்கும் கொடுப்பேன் நான், உங்களுக்கு தெரியும்ல. 17 வருஷம். பென்னிக்கு வந்து 30 வருஷம். தனம் வந்து 16 வருஷம். அபி வந்து எத்தனை வருஷம்? 11 வந்தியா? 11 வந்தியா? 10 வந்துறியா? 10 வந்தால் இப்போ 16 வருஷம். சஞ்சோ வருஷக்கணக்கு அது கேட்டிங்களா? காலையில் எந்திரிச்சு எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் வீட்டு ரூமாக தேடி போய் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன் எல்லாருக்கும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒருத்தர் கூட ரெகுலரைஸ் பண்ணதில்லை. என்னைக்காவது தோணுனா பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பா. நானே எந்திரிச்சு போய் கூப்பிட்டு, மோளே பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், கார்சன் பிரைஸ் தி லார்ட், பென்னி ஸ்தோத்திரம், ராஜா ஸ்தோத்திரம், சஞ்சோ ஸ்தோத்திரம். அடுத்து இந்த கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு 2 கை எடுத்து கும்பிடுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டி போட்டது ஸ்தோத்திரம் அப்படிமாங்க. இந்த 2 கை எடுத்து கும்பிட்ட விளங்காதோ என்னமோ தெரியாது, ஸ்ட்ரோக் வந்தவன் கை மாதிரி தான். ஏன் நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் அது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அது வந்து யாரையும் மனுஷனை கும்பிடுறதோ ஆராதிக்கிறதோ இல்லை, அது கல்ச்சர். ஃபாரினுக்கு போனால் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கையை கொடுப்போம். கொரியாவுக்கு போனால் பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. சைனா ஜப்பான்லாம் போனால் எப்படி சொல்லுவாங்க? பிரைஸ் தி லார்ட்னு கும்பிடுவாங்க. நம்ம நாட்டில் வாங்க அப்படி 2 கை எடுத்து கும்பிடு ஹானர் பண்ணுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். டாப்பிக்கை மாற்றிட்டேன், ரிப்பீட் பண்ணி விடு. எல்லாருமிலையும் போய் பிரைஸ் தி லார்ட் பார்த்து எப்போ வயசாக ஞாபகம் மறது. இவங்களுக்கு டைம் வரும்போது சொன்னால் தான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன மக்களே, யாரையும் பார்த்து என்ன சொல்லணும்னு சொல்லு, சத்தமாக சொல்லு, எந்திரிச்சுன்னு சொல்லு பார்க்கலாம். ஒரு கை எங்கே என் பிள்ளை சொல்லுதான்னு பார்ப்போம். எழும்பினு சொல்லு, எழு மக்களே, எழும்பினில் எல்லாரையும் பார்த்து எப்படி சொல்லணும்? காலை எழும்பணுன்னு கை எப்படி வச்சு சொல்லணுங்க? அந்த பக்கம் திரும்பி சொல்லு. கை குட் கேர்ள். இல்லை അപ്പച്ചൻ അമ്മച്ചി കൊച്ചച്ഛൻ കൊച്ചമ്മ നിൻ്റെ അപ്പൻ നിൻ്റെ അമ്മ അമ്മച്ചി யாரை கண்டாலும் ராவிലെ எழுந்துட்டு എന്ത് പറയണം? പ്രൈസ് ദി ലോർഡ് ஸ்தோத்திரம் പറയണം കേട്ടോ. ஏன் ஸ்தோத்திரம் சொல்லித்தரேன்? ராத்திரிலாம் மூச்சை கரெக்டாக அவ்வளோ வச்சு நல்ல நித்திரை தந்து சுகம் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் காலைல எழுப்பி உங்களை பார்க்க வச்சாரே, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வரி நைட் ஸ்லீப்பிங் போகும்போது நம்ம டெம்பரரி டெத்துக்கு போகிறோம். காலைல எழும்புனாதான் நிச்சயம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிற வந்துடணும். இப்போ நாம் இவர் வந்து அந்த உருமுறை பாஸ்டரை பற்றி சொல்லிட்டு அவன் மண்ணையே பார்க்குறவன், மண்ணுக்கான காரியத்தை யோசிக்கிறவன்,
தென்ம சுவாவமான மனுஷன் அதை அறியானவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். நீங்கள் கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளுங்கள். இங்கே லாசருடைய சகோதரிகள் அழுகிறாங்க. அழுதுட்டு ஒரு உரமாக கடிச்சு, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி, நீங்கள் இருந்திருந்தா இப்படி எங்கள் அண்ணனை இழந்திருக்க மாட்டோமே அப்படின்னோடனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாள் ஆயிடுச்சியா அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் வழக்கும்படி 4 நாளைக்கு மேலே உயிரோட யாரையும் எழுப்ப முடியாது. நாருமே அப்படிங்கிறார். அழுகி போச்சு, செத்து போச்சு, ஆவியிலே செத்து போச்சு, ஜீவிதத்தில் செத்து போச்சு, ஆன்மீக வாழ்விலே செத்து போச்சு, பாவத்தினால் நிரம்பி அழுகி நாற்றமடித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறேன்னு கேட்குது அந்த பொண்ணு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். போய் கல்லறையில் நிற்கிறாரு. ஆண்டவர் நினச்ச ஆண்டவர் எல்லாத்தையும் செங்கடலையும் 2 பிளந்தவர், 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் கொடுத்தவர். இந்த கல்லை விலைக்கான விலை இருக்குமா விலகாதா? முதல்ல போய் சொன்னார், இந்த கல்லை புரட்டி போடுங்கள். மேனுவல் ஒர்க். நாம செய்ய வேண்டியது வார்த்தை உள்ள போகாதபடிக்கு அடைத்திருக்கிற காரியங்களை நாம விலக்கிட்டோம்னா தான் வார்த்தை உள்ள போகும். கையை தட்டுகளை கல் புரட்டப்பட வேண்டும். நாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் புரட்டட்டும், ஆண்டவர் தள்ளட்டும்னா அது அடைக்கப்பட்ட கல். அவர் வார்த்தையை அனுப்பிட்டாரு, உனக்குள்ள போ. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கல் புரட்டப்படவில்லை. அவர் சொல்லியிருக்க அந்த கல்லை புரட்டி போட்டுருங்க. புரட்டி போட்ட உடனே ஒரு ஜெபம் பண்றாரு. என் சுய பலம் அல்ல ஆண்டவரே உம்முடைய பலத்தான். நமக்கு சொல்லித் தருகிற பாடம் அது. எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், இப்பொழுதும் என்னை சுற்றி இருக்கிற உண்மை இது நீர் வல்லமையானவன் அறியும்படி என்னை கேட்டல் ஜெபம் பண்ணிட்டு, லாசர்வே எழுந்து வெளியே வா என்றார். லாசர்வே எழுந்து வெளியே வா. உடனே லாசர் எழும்பி வெளியே வந்துட்டான். இப்போ ப்ராப்ளம் இஸ் என்ன? பிரேதச்சேரியில் நான் சுற்றப்பட்ட அந்த கட்டோடு தான் அப்படியே வரேன். அப்படிதான் நடக்க முடியும். எப்படி கேமராவில் பதிவு ஆயிடுச்சாப்பா, கேலி பண்ணிடாதீங்க. அப்போ சட்டு அப்படிதான் நடக்க முடியும். இவன் உயிர் வந்துருச்சுங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவர் அறிஞ்சிட்டாங்க, இன்னும் குந்தி குந்தி தாங்க நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? சரியா நடக்க மாட்டேங்கிறான். வார்த்தை உள்ள போச்சு, உயிரும் வந்துருச்சு, வெளியவும் கல்லறை விட்டு வெளியே வந்துட்டான், உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டான். செத்துப்போன மனுஷன்ட்டு புதைக்கிற செத்துப்போன மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு உயிரோடு வெளியே வந்துட்டான். இன்னும் கட்டோடையே இருக்கிறான். குலக்கட்டு, கோத்திரக்கட்டு, பணக்கட்டு, ஜாதிக்கட்டு, அழகுக்கட்டு, பாரம்பரிய கட்டிலே உட்காந்துருக்கான். நடக்க முடியல, கைவீசி நடக்க முடியல. அதுக்கும் சொல்கிறாரு, ஏய்யா உயிரையே கொடுத்த தெய்வம் கல்லையும் புரட்ட தெரிஞ்சிருக்கும், அதை அப்படி சாம்பலாக அந்த கட்டு போயிருக்கும், பிரேத சேலை எரிந்து போயிருக்கும். அவன் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். அவன் கட்டுக்களை, அந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுவதுதான் நம்முடைய வேலை. கைகளை சட்டி கட்டுக்களை அவிழ்த்து விடுவதுதான் நம்முடைய வேலை. அதுக்குத்தான் பிரசங்கியர், அதற்குத்தான் தீர்க்கதரிசி, அதுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை, அதற்குத்தான் உங்களுக்கு ஜெபம். சிலவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபாசம் பண்ணுவாங்க, பாரம்பரிய கட்டு போயிருக்காது. அதுவரை ஆண்டவர் மட்டும் போதும். அப்பே எனக்கு தோப்பு வேணாமப்பே, எனக்கு வீடு வேணாமப்பே, கார் வேணாமப்பே, பொண்டாட்டியும் வேணாமப்பே, உயிர் மட்டும் இருந்தால் போதும். ஒருத்தன் ஜெபம் பண்ணான் மதுரைக்காரன். இப்படி வைராக்கியமாக இருக்கான அப்பேன்னு பார்த்தேன். 2 மாதத்தில் மறுபடியும் சாராயம் போதுமே பேன்ட்டான். என்ன சொன்னான், சோத்திரம் சோத்திரம் அண்ணே, என்னண்ணே எப்பவும் சோத்திரம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிமா என்னைய பார்த்து. ஒரு நாள் வந்து சொன்னான், செவனேன்னு இருந்தேன். எப்படி இருந்தான்னா, சும்மா வந்து சத்தியை சொல்லி வந்துட்டு, சரி இப்போ அதுக்கு என்ன இப்போ, சரிண்ணே இப்போ அடுக்கிறேனே, இன்னைக்கு மனசே செல்ல முருகா அப்படின்னு படுத்தான். தப்பு இல்லை, அவன் இருதயத்தில் இருக்கிறதானே அவன் வாயிலே வரும். இப்போ நம்முடைய கட்டுக்கள் இருந்து விடுதலையாக இருக்கணும்னா இல்லை. நான் ஒவ்வொரு முகர கட்டையை பார்த்தா எனக்கு தெரியுது.
அப்படி வெட்டுறது, திருப்பது, அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது, உருட்டுறது. ஏன் அப்பா அது உங்களெல்லாம் பீட் பண்ண உலகத்தில் ஆட்கள் ஆக்ட்னஸ் சாவுத்திரிலேருந்து அவர் நடிகையர் திலகம். நடிகர் திலகம் யார்? நடிகையர் திலகம் யார்? அந்த ஆக்ஷன்லாம் அதெல்லாம் பீட் பண்ணிருங்க. அப்போ ஒரு அம்மா என்ன பிஎஸ் சரோஜனை ஒரு அம்மா இருந்துச்சு, வில்லியாவே நடிக்கும். இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு தில்லானா மோகன் படத்தெல்லாம் பத்மினிக்கு அம்மாவை நடிச்சிருக்கோம். விகே சரஸ்வதி. அது எங்கள் மச்சன் மாப்பிள்ளைக்கு பிரதீப் டேனியலுக்கு அத்தை முறை வேணும். கேட்டீங்களா? சொந்தக்கார அம்மா தான். பார்த்துருக்கீங்களா? அப்படி இடிச்சிட்டு போக பார்த்துருக்கீங்களா? அதுதான். சில பெண்கள் ஆக்ஷனில் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. சில பெண்கள் அப்படி அமைதியாகவே வந்துட்டு ரெண்டு போயிடுவாங்க. குடும்பம் அழிஞ்சிரும். ஆண்டவர் சொன்னாருங்க, என் மகள் வாசிச்சா, கட்டுக்களிலிருந்து கற்றுள்ளவர்களை விடுதலையாக்கவும். கட்டுள்ளவன் விடுதலையாக வேண்டும். பாரம்பரிய கட்டிலிருந்து, கோத்திர கட்டிலிருந்து, சில இந்த ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் எனக்கு பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் கேத்தலிக், ஆர்சி, சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் நினைக்கிறேன். பெந்தகோஸ்தே ட்ரெடிஷ்னல். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, வெள்ளச்சட்டை கட்டியாச்சு, போட்டாச்சு, காதில் கழட்டியாச்சு, சொத்ராம் 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 சொல்லியாச்சு, தலையில் எண்ணெய் பூசணும், நல்லா இருக்கணும், அது அப்படி வைக்கணும். அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிவிட்டு கால் கழுவி தான் ஆப்போஜனம்னாங்க. எல்லார் காலையும் கழுவி அது அந்த காலை பார்த்தீங்கன்னா கழுவும் போது நமக்கு ஐயோ அப்பா அது பெரிய எனக்கு கூட நான் கொஞ்சம் ஹைஜீனிக்கு எப்போவுமே ரொம்ப சுத்தம் பார்ப்பேன் பாருங்க. அப்போ இப்போ பெண்ணிக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன் அந்த காலை அப்படி பார்ப்பேன். ஒரு 5 வருஷம் ஆகிருக்கு மாட்டேன் அந்த காலை கழுவி. அப்படி கத்தாழ முள்ளில் வச்சு தேவமாக அதை காலை கழித்து, அது கேத்தலிக்கில் இதோட ஒரு எக்ஸ்ட்ரா காலை கழுவி அந்த அந்த ஒரு அந்த அந்த நாளில் துணியில் தொடச்சிட்டு முத்தம் வேறு ஃபாதர் கொடுப்பார். இந்த காலில் இந்த காலில் முத்தம் கொடுத்தா 10 வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டான். இன்ஃபெக்ஷன் ஆகி செத்தே போயிடுவான். நானும் இந்த பொம்பளை ஆளுங்களை காலெலாம் பார்ப்பேன். நெயில் பாலிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பாதம் மட்டும்தான் நமக்கு தெரியும் சாரி சிலக்கிற. இப்போ பாதம் மட்டும் இந்த இங்கே வர்றதான ட்ரெஸ் போடுறாங்க. எல்லாமே நெயில் பாலிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தா பாலமாக வெடிச்சிருக்கு. தேய்ச்சி கழுவுறது இல்லை. செத்துப்போன செல்களை அதுலேருந்து அகற்றுறது இல்லை. வாழ்க்கையில் செத்துப்போன காரியங்கள் உங்களுக்குள்ள எத்தனையாவது இருந்துச்சுன்னா தினம் க்ளீன் பண்ணிடுங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், க்ளீன் பண்ணிடுங்க. இப்படிலாம் இருந்து ராப்போஜனம் எடுத்து வந்தோம். இப்போ அதெல்லாம் தேய்ச்சி கழுதை தேய்ச்சி கட்டரும்பு நகை போட்டால் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோமாங்க. எல்லாம் கழட்டி காணிக்கப்பட்டியில் தான் போடணும். அதுவும் பார்த்துக்கோங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி விளைச்சி வருமானத்துக்கு தான் காணிக்கப்பட்டியில் போட்டுடணும். கர்த்தருக்கு சொந்தம்னு. நாங்கள் நகை போட மாட்டோங்க, சத்திய கிறிஸ்தவர்கள், நாங்கள் அதை வாங்க மாட்டோம். எது மாட்டாங்க. பெண்ணு பார்க்கும்போது சொல்லுவாங்க, கரெக்டாக அந்த ஜாதியிலே தான் பார்ப்பாங்க. இன்னும் இவ்வளோ நாள் எல்லோரும் நான் பார்க்குறது இல்லை பிரதர், எங்கள் அப்பா பார்ப்பார்ல. இதுவரை அப்பா நான் அடித்து கொண்டிருப்பேன். நான் கேட்கல, எங்கள் அப்பா தானே கேட்குறாரு. அடுத்து நகைலாம் வேண்டாம், நகை போட மாட்டாங்க. நகைக்கு பதில் ரொக்கமாக கொடுத்துருங்க. நகைக்கு பதில் ரொக்கமாக கொடுத்துருங்க. பிசாசு வேற பேய் வேறையா? சொல்லுங்க, பிசாசு வேற பேய் வேறையா? ரெண்டும் ஒன்று தானே. ஜலம் தண்ணீர் ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இவன் நகைக்கு பதில் என்னத்தை கொடுத்துருங்க? பணத்தை கொடுத்துருங்க. அதுக்கு தசம்பாகம் யாருக்கு போகும்? மீடியேட்டர் பேசுகிற பாஸ்டருக்கு, சீப் பாஸ்டருக்கு வரையா விளங்கும். இதுதான் கட்டுன்றேன். இதுதான் பாரம்பரிய கட்டு, பெந்தகோஸ்தே கட்டு. பெந்தகோஸ்தே சொல்றதுல இல்லை. பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால நிரம்பி வாழுகிற வாழ்க்கைக்கு தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு தான் பெந்தகோஸ்தே அனுபவம் என்று பெயர். கைகளை தட்டி. பெந்தகோஸ்தே என்பது not a church, it is a experience.
பெந்தெக்கோஸ்தே என்ற நாளும் அந்த பண்டிகை அவர் கொண்டாடுகிற நாளிலே பரிசுத்தாவி நிரந்தரம் அந்த உலகத்தில் 120 மேல் வந்து இறங்கின நாளை ஞாபகப்படுத்தி சுதந்திர தின நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்டதுனால பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன? வாழ்வின் மாற்றம். அன்னையிலேருந்து இவங்க வாழ்க்கையை வித்தியாசத்தை பார்த்தாங்க. அந்த அங்கேருந்த உள்ளூர்காரங்க வித்தியாசமாக இருக்காங்களே, பாவம் செய்ய மாட்டேங்கிறாங்க, கெட்டவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு பல பாஷைகளை பேசுகிறார்களே, நாம் பேசுகிற பாஷை அவங்களுக்கு தெரியாத பேசுகிறாங்களே. சும்மா உளறி கொட்டிக்கிட்டு அந்நிய பாஷைலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்ல கடவன். அப்படி சொல்லாவிட்டால் தனியாக இருக்கும்போது பேசிக்க, சபையிலே பேசாமல் இரு. அந்நிய பாஷை என்பது வேறு, அந்நிய பாஷை அடையாளம் என்பது வேறு, பற்பல பாஷை வரம் என்பது வேறு. கைகளை தட்டி 2767 பாஷை உலகத்தில் அறியப்பட்ட பாஷைன்னு நினைக்கிறேன் நான். இதில் ஏதாவது பாஷைகளை நீங்கள் தெரியாத பாஷைகளை பேசினால் அது வரம். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாது, தெரியாது அப்படின்னா அது அந்நிய பாஷை. அன்னோன் டங், புரியாத பாஷை. அதர் கண்ட்ரி, அதர் பிளானட்டு, அந்நிய வேற்று கிரகவாசிகள் அல்லது தேவதூதர் பாஷை. கையை தட்டுங்களேன். அதுக்கு பேர் என்னது? தேவதூதர் பாஷை. அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. வரம் பெற்றால் ஒருவன் இருந்தாலே ஒன்றி, வியாக்கியான வரம் பெற்றால் ஒருவன் நீங்கள் பேசாமல் அடங்கிருங்கன்னு. இத்தனை 42 ஆண்டுகள் நான் மைக்கில் என்னைக்காவது அந்நிய பாஷை பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இல்லை. ஆனால் என் அறையில் ரொம்ப அந்நிய பாஷை பேசுவேன். அதிகமான அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். அந்நிய பாஷை பேசுவது தேவனுடைய ரகசியங்களை பேசுவது. கைகளை தட்டி சீக்கிரட்டை வந்து பப்ளிக்காக பேசுவான். உன் ஏடிஎம் பாஸ்வேர்டை சொல்லு ஜோசுவா, உன்கிட்ட தான் நிறைய காசு இருக்குமே, நீ சொல்லு பார்ப்போம். சொல்லுவியா? மாமா தான், தாய் மாமா, நீ சொல்லுவியா? இந்த பெண்ணிக்கு பாருங்கள் 4-5 அக்கௌண்ட் இருக்கு அவனுக்கு. இப்போ அதை விடுங்க, அவன் பெண்ணி வந்து எனக்கு இன்றைக்கி வர அவன் பின் நம்பர் தெரியாது. ஃபோனில் இருப்பின என் பின் நம்பர், ஏடிஎம் நம்பர் வேற, என் பேரனில் வேற தெரியும். அவன் சொல்ல மாட்டான், அது ரகசியம். இந்த சஞ்சம் எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுவான். இப்போ அபிக்கு ஃபோன் வந்தாலும் சரி, ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுவான். அவங்க என்ன பேசுகிறேங்கன்னு கேட்க மாட்டாங்க. சோபாவில் காலில் போய் என்னடா எப்படிடா இப்படி பேச முடியுது, அவங்களுக்கு எப்படி புரியுது? நான் சத்தமாக பேசுங்க, கேட்க மாட்டேங்குன்றேன். ஸ்பீக்கரையும் போட்டுக்கிட்டு இந்த அவன் பேசுகிறலாம் கேட்காது. என்னது கேமரா ஸ்டாண்ட் அப்படிங்கிறான். அவனுக்கு சரியாக வருதுங்கய்யா கூலிருந்து. நான் கேமரா ஸ்டாண்டுங்கிறேன், வரமாட்டேங்குது. கேமரா ஸ்டாண்ட் என்ன? ஒருத்தன் என்கிட்ட காலமிக்கிட்டேன், அங்கிள் ரூமில் இருக்கேன். என்ன சொன்னா? சொல்லணும் தம்பி, இது தேவனுடைய பலிபீடம். உள்ளது உள்ளதென்றும் என் பிள்ளைகளை சரி பண்ணுறதுக்காக சொல்லித்தான் ஆகணும். இப்படி மாய்மாலம் பண்ணாதீங்கன்றேன். அந்நிய பாஷை பேசுனா அது ரகசியம். நீயும் புருஷனும் பேசிக்கிற விஷயம் 3வது வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் ரகசியமா? ஒன்று புருஷன் போய் சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நீ போய் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவன் புருஷன், உன் மணவாளன் உத்தமர். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ தான் ஃப்ராடு, நீ தான் உளர்வாயி, நீ போய் உளறியிருப்ப, அல்லது உன் வாழ்க்கை சரியில்லாத போது உன் ரகசியம் அம்பலப்பட்டிருக்கும். அப்போ நானும் கர்த்தரும் நீயும் கர்த்தரும் பேசுவதற்கு உன் வாயில் இருந்தவர் காதுக்கு ஒரு டீப் போட்டிருக்க மாதிரி ஒரு ரகசிய கோடு தான் அந்நிய பாஷை. கைகளை தட்டி. அது பிசாசுக்கு அந்நிய பாஷை தெரியாது, இமிட்டேட் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு பேசவும் தெரியாது, அதன் அர்த்தமும் அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின்னு, இதுதான் அந்நிய பாஷை. கர்த்தருக்கு மட்டும் உனக்குள்ளே தெரியும். அதை போட்டவுடனே அவர் காது திறந்துடும். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவே, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீதிமான் செய்யும் மூக்குமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளது. ஒரு பாஸ்வேர்டு என்ன? யோவான் 14:14. யோவான் 14 வெறும் உங்களுக்கு ஏடிஎம் பின் நம்பர் என்ன? 14
14. அதில் என்ன செய்ய? இயேசு என்ற நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்போ நம்ம வாழ்க்கையிலே பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். உள்ள சுவாபம் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் தடை விட்டேன்னா சில நேரத்தில் அன்பில் என்னை அப்படி வழிய பண்ணி எனக்கு 2 தொடையும் மெலிஞ்சு போச்சுங்க, 2 கையும் மெலிஞ்சு போச்சு, வயர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த தனம் அவ்வளவு அன்பு பாசம். அது முடிஞ்சு ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசவே மாட்டான். தனம்னா வரேன், மினி கூட்டா தனம் தனம் அங்களுக்கு தண்ணி எடுத்து வச்சியா, சத்தமே வராது. நான் இங்கே கேட்பேன், ஏசி ரூமுக்குள்ளே உள்ளே இருக்கணும் கேட்கும், கேட்காது. அது ஒரு பாரம்பரியம். அந்த ட்ரெடிஷனல் ஏவாள காலத்திலேருந்து வந்து அவங்க மதர் மூலமாக திரும்பி பாஸ் ஆகி வந்து அந்த அம்மா வந்து உட்கார்ந்துருச்சுன்னா ஒரு இடத்துல கலகலா பாய் போயிடும். சில பெண்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு 4 வீடு வந்துடும். ஒரு வீடு பத்தாது, உங்களுக்கு ஒரு 4 பங்களா கட்டிடுவீங்க. அதே மாதிரி சில பெண்கள் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா போகுது. சண்டைக்காரியான ஸ்திரீயோடு குடியிருப்பதை காட்டிலும் வனாந்தரத்தில் போய் குடியிருப்பது நல்ல. சண்டைக்காரியான ஸ்திரீயோடு குடியிருப்பதை காட்டிலும் வீட்டில் மூலையில் சாத்தி வச்சுட்டாங்களா? இப்போ நீங்கள் உன்னை மட்டும் இன்னும் வரல, மூலையில் தான் நீங்கள் இருக்கணும். நீ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க, அம்மையும் அவனும் சேர்ந்துக்குவானுங்க. அது ஒரு கட்சி, மகளும் நீங்களும் ஒரு கட்சி. மகன் எங்கிட்ட போக தெரியாது, ஆனால் அம்மையும் மகன் மட்டும்தான் சேருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் மூலையில் உட்காந்துக்கிட்டு எப்பா ஏதாவது இல்லை என் பிள்ளை சாப்பிட்டேன் பழைய கஞ்சி இருக்கு குடிங்கி, யார் சாப்பிட்றது? வேஸ்ட்டாக போயிருமில்ல, நம்ம தானே செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி வேறு வாழ்க்கையில் பாரம்பரியமான சில சுவாபங்கள் இருக்குது. சிலவங்க என்னை எட்டி பார்த்து சோதரனே அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னோட என்னை கண்டுக்காமல் போகிறாங்க அப்படின்னா அங்கே விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ரூமுக்குள்ளே வரமாட்டாங்க. சிலர் என் கண்ணை பார்த்தே பேச மாட்டான். அப்போ நான் நினைப்பேன், ஏன்டா என்னை பார்த்தே பேச மாட்டேன், எனக்கு பிடிக்கல போலுக்க. இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன். நான் இல்லை, நான் தப்பாக பேசலை, தப்பாக இருக்குங்க. பேசுகிறதுக்கு பயம், சொல்கிறதுக்கு பயம், பக்கத்தில் வர்றதுக்கு பயம். லாசரு அவன் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்றார், அவிழ்த்து விட்டார். நம்ம கட்டுக்களை அவிழ்த்து விடணும். கட்டப்பட்டவங்களை கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க. என் சொந்த பேத்திங்க, என் பேத்தி செஞ்ச தவறையும் சொன்னேன், நல்ல காரியத்தையும் சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ மனுஷன் அப்படிதான். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? என் பிள்ளை சொல்ல, இனி எல்லா நாளும் நான் சொல்கிறேன் தாத்தான்னு சொல்லிச்சு. இன்னைக்கு சபைக்கு மத்தியில் அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல. சின்ன சின்ன காரியம், அதுகளுக்கு புரிந்த காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். பெரிய பாரத்தெல்லாம் வைக்கக்கூடாது. நற்காரியங்களை சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு, விளையாட்டுக்கு கூட அதை மாற்றக்கூடாது. யாரும் அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் விளையாட்டு, அவன் ஆண்டவருக்கு பயந்தவன். ஆனால் அது பிஞ்சு குழந்தைய மைண்டில் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிடும். அப்பா சொல்லியிருக்கார் தைரியம். அப்பா கூட ஒரு பெரிய அப்பா இருக்கார் நமக்கு, அவர் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும். நீங்கள் தாழ்த்துங்கள் உங்களை. இப்போ சொன்னதை செஞ்சாங்க. ஒரு மனுஷன் கல்லறை விட்டு வெளியே வந்து ஃப்ரீயாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அல்லேலூயா. லாசருவை பார்க்க நிறையா பேர் வந்துட்டாங்களாமா. அல்லேலூயா. செத்து போனவனை பார்ப்பதற்கு வந்தார்கள், அழுது மண்ணில் போடுறதுக்கு. இப்போ இயேசு உயிரோடு எழுப்பினவனை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். நான் இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேக் ஜெபராஜ் இயேசுவினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் பிரேத சேலை அவிழ்க்கப்பட வேண்டும். கைகளை தட்டி கெட்டிருக்கிற கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். அவிழ்க்கப்படாமல் இன்னும் அதே கட்டில் இருக்கேன். அந்த பழைய ஆள் தான். நான் மாமா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்தெல்லாம் சின்ன வயசு எங்கள் வீட்டில் என் தங்கச்சி பையன் வந்து எங்கள் வீட்டிலே வளர்ந்தவன். 6 வயசு வரை. அதுக்கு பிறகு தான் அனுப்பிவிட்டோம். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அடிக்க மாட்டேன். எங்கள் அக்கா பொண்ணு என்கிட்ட தான் வளர்ந்துச்சு, நான் தான் தூக்கி வளர்த்தேன். இவனையும் நான் தான் தூக்கி வளர்த்தேன். இவனுக்கு இப்போ கோபம்னா அவங்க அம்மா அவன் கோபம் வருதுனே அப்படின்னா, இப்போ கோபம் இல்லை, நீலாம் பார்த்ததில்லை. அவன் பிறந்து 1 வயசுலேயே கோபக்காரன் தான்.
2-3 வயசு இருக்கும். ஏதோ வீட்டில் எங்கள் அம்மாவோ யாரோ சண்டை போட்டாங்க, சத்தம் போட்டாங்கன்னு கீழே டேம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு நேரம் கரெக்டாக கீழே ஒரு டேம், தண்ணி டேம். தற்கொலை பண்ண போகிறேன்னு அப்படி கடை கீழே நடந்து டேமுக்கு போய்கிட்டு இருக்கான். எங்கே 3 வயசுலங்க. அப்போ மேலே எந்த நாகரிகம் வந்திருக்கும்? யார் இதை சொல்லிக் கொடுத்தது? காமமும் குரோதமும் பிறவிக்குணம், ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஏவாளக்காலுடைய ஜெனட்டிக் உள்ள உட்கார்ந்துருக்குது. காமமும் குரோதமும் சொல்லி தெரிவதில்லை. மன்மத கலைம்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து யாருக்கு டீச் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்பம் விருத்தி ஆயிரும். அதே மாதிரி ஏதாவது எடுத்தா ஏய் அப்படிங்கிறான். யாராவது சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க, நீ யாராவது தொட்டா பிடிங்கிறான், சண்டைக்கு வந்தா ஏய் அருவாள் எடுப்பேன் அப்படின்னு நீ யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்க, உள்ளே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். இதான் அந்த பாரம்பரிய கட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரம்பரிய கட்டு. எவன் எடுத்தாலும் அடிப்பேன், வெட்டுவேன். என்னன்னு சொன்னான் உடனே முகந்து அவனுக்கு உட்காந்துருக்க நேராக ஒருத்தர் உட்காந்துருக்கான், கலராக உட்காந்துருக்கான் பாருங்க. என்ன சொன்னான் சரி விட்டுறேன் அப்படின்னா. இப்போ நான் என்ன பேசுறதுனாலும் எனக்கு பயமாக இருக்குது. அவன் காலை அமுப்பான் ராத்திரியில், ஏதாவது நம்மளை பண்ணி விட்டான், நான் என்ன செய்கிறது? கொஞ்சம் யோசித்து தான். எங்கே சீலன் எங்கே? அது மறைவிலே தான் இருக்கிறார்கள் எல்லோரும். லாஸ்ட் இந்த சகை மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு என்னை பார்க்கணும், ஒளிஞ்சிக்கிட்டே பார்க்கணும். சில ஒளிஞ்சிக்கிட்டு உன் ஒய்ஃப் இன்னைக்கு ஒளிஞ்சிக்கிட்டு வாசிக்கிறா கிட்டையா. இயேசுவை பார்க்க வேண்டும். அத்தி மரத்து இலையில் ஒளிஞ்சிக்கிறது. இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்குள் வாருங்கள். நாம் உயிரோடு இருக்கிறோமா என்பதை அநேகர் பார்ப்பார்கள். கைகளை சட்டி உயிர் இருக்க கைகாலெலாம் நடக்குதுங்க. சுவாப மாற்றம் வந்திருக்கிறதா? பாரம்பரிய கட்டு பிரதேச்சலியோடு இருக்கிறானா, கட்டவிழ்க்கப்பட்டவனாக இருக்கானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே இன்னைக்கு ஆண்டு உங்களை கொண்டு வரட்டும். நான் அவருடைய கரத்தில் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. 18 வருஷம் நிமிர முடியாத கூனி ஒரு பெண் இருக்கிறாள். இயேசுநாதர் வந்துட்டார்னோன்னா அற்புத சுகத்துக்காக அவளும் வரா. ஆண்டவர் சொன்னார், காய்ச்சல் தலைவலினா தொட்டு சுகமாக்கிடுவேன்ப்பா, இப்படி பெரிய இதெல்லாம் பப்ளிக்காக அற்புதம் செய்யணும், நடக்காட்டி போட கேவலப்படுத்தி போடுவாங்க, என்ன செய்யலாம், ஏதாவது சொல்லி அனுப்பிடலாமா? இவளுக்கு ஸ்பைனல் கார்டில் L5 L6 L2ல் ஏதோ சம்திங் இஸ் ராங், இந்த ஜவ்வு விலகி இருக்குது, அல்லது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு, பிறக்கும்போதே முதுகு தண்டு வளைஞ்சு போச்சு. அதனால் ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்க்க சொல்லுங்கள், இல்லை ஃபிசியோதெரபியை பார்க்க சொல்லி லைட் வைக்க சொல்லி நிமித்தி விட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்லை பேதுருங்க வாப்பா ஒரு ஸ்கேன் பண்ணுப்பா அப்படின்னாரா? பேதுரு தானே முந்திரி கொட்டை? இல்லை, டயக்னோஸ் பண்ணுறார் டாக்டர். ஏசு டாக்டர் என்ன செஞ்சார்? டயக்னோஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறார்? இப்படி பார்த்துட்டு எல்லாம் அவளை பார்த்தவொன்னு சொன்னார், ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை சாத்தான் 18 வருஷம் கட்டி வைத்திருக்கிறான். கைகளை தட்டி. எத்தனை வருஷம் கட்டி வச்சிருக்கான்? யார் கட்டி வச்சிருக்கிறது? டிபி மஞ்சூரியஸ் போனில் அந்த பிரச்சனை, கொலாப்ஸா டிஸ்லோகேட்டட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லலைங்க. 18 வருஷம் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இவளை நான் விடுதலையாக்குறேன். கைகளை தட்டி. உடனே இம்மிடியட்டாக அவள் நிமிர்ந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினாளாம். உன்ட்ட சில காரியம் பாரம்பரியமாக சாத்தான் உன்னை கட்டி வச்சிருக்கான், குனிஞ்சிக்கிட்டே இருக்க, நிமிரவே மாட்டேன். அதுக்கு நிமிர முடியாதுன்னு சிந்தையில் ஆகிப்போச்சு. இனி என்னானே, நீ என்னத்தை எல்லாம் போச்சுனே, நீ நமக்கு நிமிரவே முடிய சான்ஸ் இல்லைண்ணே. ஐயா வர்றாரு, இயேசுனா கத்துற கையை வைக்கிற விடுதலை ஆயிடுச்சு. குனிஞ்சிருக்க உன் வாழ்க்கை நிமிருது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிமிர்கிறது. உங்கள் உலக வாழ்க்கை நிமிர்கிறது. கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கும் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கட்டுக்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் இயேசுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
வெளிப்பட்டார். நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் கட்டுக்களை அவிர்க்கிறவர். உங்கள் பணக்கட்டு, கோத்திரக்கட்டு, குலக்கட்டு, பாரம்பரிய கட்டிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். பாரம்பரிய கட்டு இருக்கிறதா என்பது நீங்கள் சோதிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வைராக்கியத்துக்கு மைக்கத்தி, சும்மா எதுக்காவது சில பொம்பளைக்கு சாகிறதுக்குன்னு புருஷனை பழிவாங்க, தற்கொலை பண்ணிட்டு வந்தான் காரணம் எழுதி வச்சிடுறது. பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. உயிரை மாற்றாவது அவனை பழி வாங்கணும். பழிவாங்கும் படலம். மற்றவர்களை குற்றப்படுத்தியே நாம் பழகிவிட்டோம். நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடுவோம். குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் போதுமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனே அதை செய்கிறவர், பாவத்தில் இருந்து விடுதலையாக்குகிறவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கட்டுக்களை கர்த்தர் அறுப்பார். கல்லிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவார். மரித்து போன ஜனத்திடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கப் போகிறார். மரித்து போன சுவாபங்கள், மறைக்க போகிறவருடைய சுவாபங்கள் எல்லாவற்றும் இந்த கர்த்தர் விடுதலை. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், விடுதலையாக்கும். சர்ப்பங்களையும் தேர்களையும் சகல சத்துரு வல்ல மேற்கொள்ளும் நான் உனக்கு அதிகாரம் கூட. தேவனுடைய மனிதராகி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சகல அதிகாரம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வாயின் வார்த்தையில் ஜாக்கிரதையாயிருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாயிருங்கள், உங்களுடைய பேச்சிலே அசைவிலே எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாயிருங்கள். யாற்றும் பதறி பேசாதீர்கள். பதறி பேசுகிறவன் பாவம் பண்ணி விடுவான். சொற்களின் மீதினால் பாவம் பிறக்காமல் போகாது. உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள். ரெண்டகம் பண்ணி கொள்ளாதீர்கள். மனதில் உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசாதீங்க. கோபம் இருந்தால் கோபத்தை காட்டிடுங்க. சந்தோஷம் இருந்தால் எக்ஸ்போஸ் பண்ணாத லவ் கடைசியில் யூஸ்லெஸ் ஆகிடும். லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணணும். அது போய் பொம்பளைகள்கிட்ட மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. தாயிட்ட, அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணங்கிட்ட, தம்பிக்கிட்ட, என்னைய மாதிரி இருக்கிற தேவ மனுஷங்கிட்ட, யாருமே இல்லாத அனாதை பையன்கிட்ட நீங்கள் அன்பை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நான் உங்களுமே நேசிக்கிறேன்னா குளிர் அடிக்குதா ஜேம்ஸ் பிரதர், குளிர் வைக்க 15 பிளாங்கெட் என்கிட்ட இருக்குது. பாவம், ஐயோ குளிர் அடிக்குதா, சரி நல்லா கையை இறுக்கி பிடிச்சி படுத்துக்கங்க அப்படின்னா எப்படி இருக்குது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. குளிர் அடிக்கிறத நான் கேட்டால் உன்ட்ட இருக்கிறத கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிறத கொடு. நம்முடைய கட்டுக்கள் இந்த விடுதலை ஆகும். தேவனுடைய மனிதன் மீது தம்முடைய வல்லமையை வைக்கிறார். கட்டுக்களை அவிழ்க்க அதிகாரம் கொடுக்கிறார். பூமியில் கட்டுவதை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். இங்கே கட்டவிழ்ப்பது அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். மகிமையான ஆண்டவர் உங்களை இதை செய்து ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. டி மைனர் நினைக்கிறேன். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி
அன்று இயேசு அவளை கண்டார், கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமென்று தருகிறார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவர் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். லாசருவே எழுந்து வெளியே வா, கல்லை புரட்டி போடுங்கள், கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், உயிருள்ளவன் விடுதலையோடு நடக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கட்டுக்களை அவிழ்க்கவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 24:35, மார்க் 13:31,
லூக்கா 21:33 சொல்லுகிறது, வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஏசாயா 51:16 சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளின் வாயில வைத்து என் கரத்தில் நான் உன்னை மறைக்கிறேன். செப்பனியா 3:15 கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் கட்டுக்களை அறுத்து உன்னை விடுதலையா கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பாரம்பரிய கட்டு, சாத்தானுடைய கட்டு, ஜென்ம சுவாபமாகிய கட்டை கர்த்தர் அவிழ்த்து போடும்படி விரும்புகிறார். கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். நீங்கள் ஆன்மாவில் உயிர் பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஃப்ரீயாக உள்ள போகும்படி என்னென்ன கற்கள் தடையாக உங்களுக்கு நிற்கிறதோ அதை புரட்டி போட்டு விடுங்கள். தேவனுடைய சத்தம் உங்களுக்குள் வரும். உயிர் பெறுவீர்கள், விடுதலையோடு நடப்பீர்கள். தேவ சமம் உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படியே முழங்கால் போடுவோமா? தேவனுடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஜீசஸ் நேம், Holy Spirit, Holy Spirit, Hallelujah, Hallelujah. Oh, Hallelujah, Hallelujah. அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. துதிங்க துதிங்க, வாயத்திறந்த ஆண்டவரை துதிங்க, மனசார துதிங்க. ஜீசஸ் நேம், Hallelujah, Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. உம்மை அல்லாமல் வேறே தெய்வம் உள்ளத்தில் இல்லையே, நிம்மதியே என் நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆழ்பவரே. சொல்லு மகளே, நிம்மதியே நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆழ்பவரே. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன்.
ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஐயா. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. ஐயா உம்மை தானே இயேசையா. ஆண்டவரை துதிங்க. பாதம் பிடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். உம் பாதம் பிடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். நாதனை நாள்தோறும் நற்செய்தி சொல்லிட வல்லமை வரங்கள் வேண்டும். நாதனை நாள்தோறும் நற்செய்தி சொல்லிட வல்லமை வரங்கள் வேண்டும். எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா. எல்லோரும் எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா. ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னத்தை உணருங்க. தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயக்கூடாது. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயக்கூடாது. தேவனையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் உம்மையே நோக்கி பார்க்க வேண்டும். வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் உம்மையே நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையாய் உந்தன் ஊழியம் செய்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். சொல்லு மகளே. உண்மையாய் உந்தன் ஊழியம் செய்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். எல்லோரும் கை உயர்த்தி. எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா. எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா.
சாஷ்டாங்கமாய் உம்மை பணிந்து குனிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையே பணிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையே பணிந்து நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா. ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆண்டவர் ஆராதிச்சு கொண்டே இருக்கு. தேவ மகிமை உண்மையிலே இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்படும். லாசருவே எழுந்து வெளியே வா. இந்த கல் புரட்டப்படட்டும். கல்லான இருதயம் கரையட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை போகாதபடி எந்த இதயத்தில் அடைப்பு இருக்கிறதோ அந்த அடைப்பெல்லாம் போகட்டும் சுவாமி. கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். அவிழ்த்து கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சத்துருவின் கட்டுகள் அறுந்து போகட்டும். Jesus in the name of God. Hallelujah. Hallelujah. தன்னனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். வந்தனம் இயேசுவரா. நீனக்கென்னும் வந்தனம் இயேசுவரா. வந்தனம் இயேசுவரா. நீனக்கென்னும் வந்தனம் இயேசுவரா. വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാർ തിരു നാമത്തിനാദരവാ. വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാർ തിരു നാമത്തിനാദരവാ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இந்த ஆசீர்வாத ஜெப நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் வந்தீர். கட்டுக்களை அவிழ்க்கும்படி அதிகாரம் கொடுத்தீர். கற்களை புரட்டி போடவும், கட்டுக்களை அவிழ்க்கவும், பாரம்பரிய கட்டு, குலக்கட்டு, ஜென்மஸ்வாவ கட்டிருந்து விடுதலை ஆக்கும்படி வார்த்தைகளை அனுப்பினீர். இந்த வார்த்தைகளின் பிள்ளைகள் வாழ்வில் அற்புதத்தை செய்யட்டும். சத்துருவின் கட்டுகள் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். நான் அப்புறஜமான ஊழியக்காரன் தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்க நம்மை செலுத்துகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்வந்து காக்கட்டும். சகல நிர்மலமாக்கி பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசுவுக்கு ரத்தமே பூசி கொடுக்கிறோம்.
இப்பொழுது என் பிள்ளைகளை வீட்டு வாசலை திறக்கும் பொழுது இந்த நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும்